இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்றாங்களே, இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல உண்மையில எந்த காஸ்டும் இல்லாம தான் நமக்கு இஎம்ஐ குடுக்குறாங்களா? இது ஒரு நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்ற பேர்ல நமக்கு தெரியாமயே நெறைய சார்ஜஸ வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் தெளிவா வந்து பார்க்க போறோம். இப்ப நெறைய பேர் வந்து இஎம்ஐல வந்து வாங்கும்போது மேக்ஸிமம் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ல தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா இதுல நம்ம பொருள வாங்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த பொருளுக்கு வட்டி எதுவுமே கட்ட தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு மாசம் மாசம் பணத்தை மட்டும் கட்டிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரெடிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐல பொருளை வாங்கும்போது ஸ்டார்டிங்ல வந்து ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 199 வந்து பே பண்ணணுங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50,000 டிவி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50,000 வட்டி எவ்வளவு விழுகுன்னு பாத்தீங்கன்னா 8,000 வந்து விழுகும். ஆனா இந்த 8,000 வந்து அந்த டிவிலே டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு வட்டி இல்லாம அந்த ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி நமக்கு வந்து செட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வட்டிக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்லைன்னா கூட அந்த வட்டிக்கான ஜிஎஸ்டி வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 18% ஜிஎஸ்டி அப்படின்னா இதுல நம்ம 1,500 மேல வந்து அந்த டிவிக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு காஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வந்து இருக்குங்க. ஆனா இதெல்லாம் விட இந்த நம்ம நோ காஸ்ட் இஎம்ஐ மூலமா நம்ம டிவி வாங்கும்போது நம்ம கரெக்டா அந்த டியூ டேட்டுக்குள்ள பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த இஎம்ஐ வந்து ஸ்மூத்தா மூவ் ஆகும். ஆனா நீங்க அந்த டியூ டேட்டுக்குள்ள பணத்தை கட்டாம ஒருவேளை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசை போட்டு தாளிச்சிருவாங்க. அதனால நம்ம இஎம்ஐல வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது கரெக்டா நம்ம டியூ டேட்டுக்குள்ள வந்து பணத்தை கட்டிடணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்து இருக்கணும். இல்லைன்னா நம்ம இதுலயே நிறைய பணத்தை வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி வந்து ஆயிரும். ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம், ஏங்க அவங்க வட்டி இல்லாம நமக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்கறதே பெரிய விஷயம், 1000 தானங்க எக்ஸ்ட்ரா வாங்கினா வாங்கிட்டு போறாங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம 1000 மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்தா பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம நோ காஸ்ட் இஎம்ஐல வந்து ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்மள அறியாமையே நம்ம வந்து ஓவர் பை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம வீட்டுல இருந்தே ஒரு விஷயத்த நினைச்சிட்டு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 25,000 டிவி வந்து வாங்கணும், 25,000 நான் வந்து டிவி வாங்கணும்னு நினைச்சு வரேன் அப்படின்னா நான் வந்து கடைக்கு போனேன் அப்படின்னா என்னைய வந்து பல விதமா வந்து குழப்புவாங்க. ஏங்க இந்த டிவி ஏங்க வாங்குறீங்க, இதை விட இன்னொரு டிவி சூப்பரா வந்து இருக்கு, இதை விட நல்ல மாடலு, நீங்க இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நார்மலா கட்டுற இஎம்ஐ விட ஒரு 500 தான் வந்து எச்சா வரும். நீங்க மாசம் மாசம் 500 எச்சா கட்டிட்டீங்க அப்படின்னா நல்ல டிவி நீங்க வந்து எடுத்துடலாம்ல, வாங்குறது வாங்குறீங்க நல்ல பொருளா வாங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் கடைக்காரங்க வந்து ஏத்தி விடுவாங்க. நம்மளும் என்ன நினைப்போம், மாசம் 500 தானே, வாங்கும் போதே நல்ல பொருளா வாங்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு டிவியை வந்து வாங்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம நோ காஸ்ட் இஎம்ஐல வந்து வாங்கும்போது நமக்கே தேவையில்லாத ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போம். இப்ப நீங்களே வந்து சொல்லுங்க, உங்க கையில 25,000 பணத்தை வச்சுட்டு இந்த 25,000 நான் டிவி வாங்கணும் அப்படின்னா நீங்க அப்ப அந்த பணத்துக்குள்ள தானே டிவியை பார்ப்பீங்க. நீங்க அதுக்கு மேல வந்து டிவி வாங்கணும்னு நினைப்பீங்களா? ஆனா யாரோ ஒருத்தர் வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்குறது வாங்குறோம், நல்ல டிவியா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதான் தப்பு. அதனால நம்ம இஎம்ஐல ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் நம்ம வந்து இந்த பொருளை வந்து வாங்கணும், இந்த பட்ஜெட்டுக்கு மேல நம்ம வந்து போக கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கடன் வலையில இருந்து தப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.